காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பிகினர்ஸ் பண்ணக்கூடாத தப்பு என்னன்னா, போர்ஷன முழுசா முடிக்காம எக்ஸாம் கிளியர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. நெறைய பிகினர் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன பார்ப்பாங்க. ஓகே இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு 1 மாசம், 2 மாசம் டைம் இருக்கும். படிச்சு அப்ளை பண்ணி எழுதுவாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்காது. உடனே நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் செட் ஆவாது. இதெல்லாம் கஷ்டம். அந்த நரி சொல்லும் இல்லையா? இந்த பழம் புளிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடும்ல. அந்த மாதிரி போயிடுவாங்க. 4 பேருக்கு சொல்லியும் விட்டுருவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணாத. இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. பட் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணணும்னாலே மினிமம் 3 மாசத்துலேருந்து 6 மாசம் கம்ப்ளீட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும். ஓகேவா? ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு சீக்கிரமா 3 மாசத்துலயே படிச்சிடலாம். ஒரு சில எக்ஸாம்ஸ் மினிமம் 6 மாசம் ஆகும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு 4, 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்கட்டும். நம்மளும் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அப்ளை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸுக்கு எழுதுங்க. பட் ஆனா போர்ஷனை முடிச்ச அப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்கணும். அதுதான் உண்மையான எலிஜிபிலிட்டி. ஏஜ் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி எல்லாம் தாண்டி போர்ஷனை முடிக்கிறது தான் முக்கியமான எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இம்ப்ரூவ் ஆவீங்க. கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடியே கிளியர் ஆகலைன்னா அது உங்களால முடியலன்னு இல்லை, நீங்க போர்ஷனை முடிக்கல, அதான் ரீசன். ஸோ கண்டிப்பா அந்த தப்பை மட்டும் பிகினர் பண்ணி சீக்கிரமா எக்ஸிட் ஆயிடாதீங்க. முடிச்சுட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.